நான் திருப்பி அந்த அசின் தலையில் அடிக்கிறதுக்கே வரேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்டோட ஜாயிண்ட் ஆகிற ஷாட் இருக்காது. அது எங்கே நடந்துச்சு அந்த விஷயம்னா, ஒய்டு ஷாட்டில் ஓங்குவார். எப்பயுமே ஒரு 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 ஒய்டு ஒன்று எடுப்போம், அதே க்ளோஸ்அப்பில் எடுப்போம். இதுதானே சினிமாவில் இருக்குது. ஸோ ஒய்டில் இப்படி ஒரு ஸ்விங் பண்ணுவார், அதுக்கப்புறம் க்ளோஸ்அப்பில் அதையே திரும்பி ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஐடியா என்னென்னா, ஒய்டில் அவர் இப்படி அடித்த உடனே க்ளோஸ்அப்பில் அவங்க ஹெட்டு டடக் அப்படின்னு ஆடணுங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவங்க பின்னாடி அந்த தலையை பிடிச்சி அந்த இப்படி ஆடினதே நான் தான். ஏன்னா எல்லோரும் பயந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் தலை அவங்களுக்கு வலிக்குமோ அப்படின்னு இருந்தாங்க. சரி, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், அது ஒன் மோரும் போக முடியாது. அதனால் அவங்க அசினோட பின்மண்டையில் அந்த கையை வச்சு அந்த தலையை மட்டும் கடக்குன்னு இப்படி ஆடினது நான் தான். அது ஸோ அவங்க வந்து லூஸ் அவுட்றணும், நம்ம வந்து அப்படி ஆகி செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக பண்ணது. இப்படி 2 டேக் எடுத்தோம். ஸோ எடிட்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, இம்பேக்ட் இருக்கணும்னு அதையும் ஃபுல்லாக போட்டு இதையும் ஃபுல்லாக போட்டார். அதனால் 2 அடி ஆகிடுச்சு. புரியுது. ஸோ அதுதான் அது கொஞ்சம் மேலே போனதுக்கு நான் அதை சஜஸ்டிவாக தான் காட்டணும்னு நினச்சேன். அது பின்னாடி வந்தது சவுண்டு அதெல்லாம் சேர்ந்து அதை வயலண்ட் ரொம்ப இல்லை. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு கண்டிப்பாகன்ற நான். ஏன்னா இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. அதுதான் அவரும் சொன்னாங்க, சவுண்டுலேயும் சவுண்டு மாற்ற வேணும்னு. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஸ்கல் பிரேக்கு அந்த மாதிரியான சவுண்ட் எல்லாமே பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த வயலண்ட்டுக்கு ஒரு கூட்டு முயற்சி தான் காரணம்னு சொல்கிறாரு. தரமான ஃபார்ம்லேண்ட் வாங்க நம்ம சென்னை ஃபார்ம்ஸ் வாங்க. நம்ம சென்னை ஃபார்ம்ஸ், உறுதியான முதலீடு, உறுதியான நம்பிக்கை.